வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை. நீதி கதைகள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு சொல்லுவோம், மத்தியமம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை. அந்த காலத்தில் ராஜா கனவு கண்டிருக்கிறாரு. ஒரு நீச்சல் குளத்தில் குதித்து வெளியே வர மாதிரி. அந்த நீச்சல் குளத்தில் விஷஜந்துகள், பாம்பு, பூரான், தேடு, முதலை, கொடிய விஷஜந்துகள்லாம் இருக்கிற மாதிரி. காலையில் எழுந்திரிச்சோடனே அமைச்சர் கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம நாட்டில் வீரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. அமைச்சர் ஒன்றும் பேச முடியாது. சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அதுக்கு? இல்லை, நம்ம நாட்டில் வீரர்கள் இருக்கிறான்னு நான் ஒரு டெஸ்ட் வைக்கணும். சரி சொல்லுங்க. ஒரு நீச்சல் குளத்தில் ஒரு பக்கம் குளிச்சு மறுபக்கம் வந்துடணும். வந்துட்டா 100 பவுன் தங்க காசு. அதாவது குளத்தில் விஷ ஜந்துக்கள்லாம் போட்டுருவாங்க. பாம்பு, பூரான், தேழு, பள்ளி, முதலை, என்னென்ன விஷ ஜந்துக்கள் எல்லாம் போட்டுருவாங்க. வந்துட்டாலும் 100 பவுன் தங்க காசு அறிவிக்கிறாரு. அது வேணாம்னா 100 ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்கிறாரு. மந்திரி அமைச்சரை பார்த்தோன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் வேணான்னா என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அமைச்சர் பேச முடியாது. சரிங்க அப்படின்னா தண்டோரா போட்டுறாங்க. காலையில் 7 மணிக்கு போட்டின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் கூட்டம் ஜெகஜோதியாக அப்படியே நீச்சல் குளத்தை சுற்றி மேல் மாடியில் எல்லாம் சுற்றியும் கூட்டமாக இருக்குது. 6, 6:45, 7க்கு ஒரு 10, 6:50. மன்னருக்கு ஒரே கவலை, என்னடா நம்ம நினச்ச கனவு நிறைவேறுமா, நடக்குமா நடக்காதாலும் கவலை. 6:50, 55, 56, 57, 58, 59, 7 மணி ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஒருத்தர் துபீர்னு குதிக்கிறாரு. குதித்து ஒரு பக்கம் குதித்து மறுபக்கம் படப்படப்படன்னு அடித்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்தோடனே அவர் மூச்சு வாங்குது, கெஸ்ஸுன்னு. காவலாளியை கூப்பிட்டு, ஏப்பா அவரை கூட்டிகிட்டு வா, நல்ல வேலை என்னோட அரசர், நல்ல வேலை என்னோட கனவு நிறைவேறிச்சுன்ட்டு வர சொல்லி, ஏப்பா அவளுக்கு என்ன 100 பவுன் தங்க காசு வேணுமா அப்படின்னோடனே அவர் மூச்சு வாங்கிட்டு வேணாங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, 100 ஏக்கர் நிலத்தை நினச்சிடுவார். சரி, 100 ஏக்கர் நிலம் வேணுமா உனக்கு அப்படிங்கிறாரு. இல்லைங்க, அது எனக்கு வேணாங்கய்யா. வேண்டாமா? அப்போ நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராஜாவை இளவரசன் அதெல்லாம் முடிவு பண்ண அப்படி. சரி, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேணாங்கய்யா அப்படின்னு அதுக்கு சொல்கிறாரு. மூச்சு வாங்கிட்டு கெஸ்ஸுன்னு வேணாங்கய்யா அப்படிங்கிறாரு. ஆமாம், 100 பவுன் தங்க காசு வேணாங்கிற, 100 ஏக்கர் நிலமும் வேணாங்கிற, பொண்ணை கல்யாணம் பண்ணி இளவரசனானா அது வேணும், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எவனோ என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான், அவனை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்னான். ஆத்திரத்தில் இருக்கிறார், கோபத்துலேயும் ஆத்திரத்தில் இருக்கிறாரு. இதுக்கு தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம்னு சொல்லுவாங்க. வாழ்க.